இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக ஸ்டூடெண்ட்டுங்களோடைய போராட்டம் போயிட்டு இருக்கு. அந்த நூற்றுக்கணக்கான பிள்ளைங்களோட அம்மாக்களில் நானும் ஒன்று. என் குழந்தைங்களும் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு தான் இருக்காங்க. சேம் இதே மாதிரியான ப்ராப்ளம் தான். சாப்பாட்டில் புழு, கர்ப்பாம்பூச்சி, சம்டைம் பூரான் கூட இருந்திருக்கு. ஒவ்வொரு டைமும் சாப்பிடும்போது சாப்பாட்டில் புழு வந்துச்சுமா, என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு அவங்க சொல்லும் போது ஒரு அம்மாவா எவ்வளோ மனசு கஷ்டமாகும் தெரியுங்களா? அங்கே போராடுற அத்தனைக்கணக்கான குழந்தைங்களும் என் குழந்தைங்க மாரி தான். உண்மையிலேயே ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய குழந்தைங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமை தான். தெரிஞ்சும் என்ன பண்ணுறது, குழந்தைங்கள அந்த படிப்பை படிக்க வைக்கணும் அப்படின்னா ஹாஸ்டலில் சேர்த்து தான் ஆகணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்தமாரி சாப்பாடு கொடுப்பீங்களா? ஊரமுட்டு பிள்ளைங்கன்னா அவ்வளோ எளப்பமா? ஆயிரக்கணக்கான பேருக்கு சமைக்குவாங்க. அதில் ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குன்னு சாதாரணமாக நீங்கள் சொல்லிட்டு போக முடியாது. நீங்கள் லட்ச பேருக்கே சமைச்சா கூட அதை எவ்வளோ ஹைஜீனிக்காக சுத்தமாக சமைச்சு சாப்பாடு போடுறோன்றது தான் முக்கியம். ஒரு அன்னதானம் பண்ணுற இடத்துல கூட சாப்பாடு நல்ல மாதிரி சமைச்சு வரவங்களுக்கு போடணுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் காசு வாங்கிட்டு தான் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க. அப்படி இருக்கும் போது அந்த குழந்தைங்க 3 வேளை பசிக்காக வந்து உட்காரும் போது அந்த சாப்பாட்டில் புழுவோ கற்பாம்பூச்சியோ இருந்தால் அதுங்க மனசு இவ்வளோ கஷ்டப்படும். நம்ம போய் காலேஜில் கேட்கலாம். ஒரு வாட்டி சொல்லும் போதெல்லாம், இல்லைம்மா நான் வரேன், நான் கேட்குறேன்னும் போது என்னென்னு வாங்க, வேணாம்மா 4 வருஷம் இந்த காலேஜில் நான் படிச்சுட்டு வெளியே வரணும், நீங்கள் வந்து ஒரு வாட்டி கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் என் மேலே டார்கெட் பண்ணிடுவாங்க, என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது, தயவு செஞ்சு வேண்டாம் கேட்காதீங்க, அது எப்படி இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை பார்க்கும்போது ஒவ்வொரு காலேஜ்லேயும் நம்ம காலேஜில் சாப்பாடு நல்லா சமைக்கிறாங்களான்னு சுருக்குன்னு உரைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். நான் டேஸ்ட்டாக உணவாக சமைச்சு போடணுன்னு கூட அவசியம் இல்லை. ஹைஜீனிக்காக சமைங்க, சுத்தபத்தமாக சமைங்க. மண்ணில் விளையக்கூடிய அத்தனையும் கொண்டு வந்து அப்படியே போட்டு சமைக்கணும்னு அவசியம் இல்லை. அதை சுத்தப்படுத்தி தானே நம்ம சமைக்கிறோம். அந்த காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸுங்க உங்கள் காலேஜில் சமைக்கக்கூடிய சமையலை சாப்பிடுவீங்களா? சொல்லுங்கள். ஊரமுட்டு பிள்ளைங்கன்னா அவ்வளோ இழப்புமா? டெய்லி என் பொண்ணுங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேம்மா சாப்பிட்டியா அப்படின்ட்டு. என்றைக்கு என் பொண்ணுமா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சாப்பாடு, இன்றைக்கி திருப்தியாக சாப்பிட்டேம்மான்னு சொல்கிறேன், அன்றைக்கி தான் என் மனசே குளிரும், நிம்மதியாகவே நான் இருப்பேன். வேறு வழி இல்லைம்மா, என்ன பண்ணுறது, சாப்பாடே நல்லா இல்லை, அப்படி இருந்துச்சு, ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னும். உண்மையிலே காலேஜில் சேர்த்து 1 இயர்லேயே என் பொண்ணு பாதிக்கு பாதி ஆயிடுச்சு உடம்பு. என் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பீஸு கரெக்டாக வந்து சேர்ந்துச்சா அப்படின்னு கணக்கு பார்க்குறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு ஆளுங்களை வைக்கிறீங்க இல்லை காலேஜ் நிர்வாகம். அந்த குழந்தைங்களுக்கு தரமான சாப்பாடு போய் சேருதா அப்படின்றத கண்காணிக்கணும் இல்லை? அது உங்கள் கடமை இல்லை? யாரோ ஒருத்தர்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டோம், நாங்கள் விசாரிக்கிறோம், பார்க்குறோம், இது இனிமேல் நடக்காத மாரி பண்ணுறோம் அப்படின்ட்டு கூலாக சொல்லிட்டு போயிடுவீங்க. உண்மையிலே காலேஜ் முடிச்சுட்டு அந்த பசியாக வந்து சாப்பிட்றதுக்குன்னு உட்கார்ற அந்த குழந்தைக்கு அந்த சாப்பாடு திருப்தியாக இல்லை அப்படின்னாக்கா என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. போங்க. அதை விட இன்னொரு கொடுமை இருக்குது, என்ன தெரியுங்களா? கரெக்டாக 1 வீக்குக்கான ஒரு மெனு போட்டு வச்சுருப்பாங்க. இந்தந்த டைமுக்கு இந்தந்த டிஷ்ஷுன்னு. அதை 1 வீக் சாப்பிட்லாம், ஒரு வாரம் சாப்பிட்லாம், 2 வாரம் சாப்பிட்லாம், கஷ்டப்பட்டு 1 மந்த்து கூட சாப்பிட்லாம். ஆனால் 4 வருஷம் அந்த காலேஜில் படித்து முடிச்சுட்டு வர வரைக்கும் சேம் டிஷ்ஷஸ் தான் ரிப்பீட் ஆகி அதுதான் வரும். எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்கள்? அட்லீஸ்ட் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சு அந்த ஃபுட்டு வெரைட்டியாக சேஞ்ச் பண்ணலாம், வேறு மாதிரியான டிஷ்ஷஸை சமைச்சு போடலாம். 4 வருஷம் இதை எப்படி அதுங்க நாக்கே செத்து போயிடுச்சு. என் பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. வீட்டுக்கு வந்தால் லீவில் என்றைக்கேன்னா ஒரு வேளை நல்ல சாப்பாடு அம்மா கையில் சாப்பிட முடியுமான்னு அப்படியே ஏங்கிட்டு இருக்குங்க. நல்ல சாப்பாடு தான் போடுங்களேன். மூட்டை மூட்டையாக பணம் சேமித்து வைக்கிறது பெருசு இல்லை, மூட்டை மூட்டையாக பாவத்தை சம்பாரித்து வைக்காதீங்க. அதுவும் ஒரு பக்கம் சேர்ந்துட்டு தான் இருக்கும்.